ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் மார்கழி மாதம் சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்கிறத பற்றி தான் இதில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம பெருமாளுக்கு தாயாருக்கும் என்ன மாதிரி போய் நாம் வழிபாடு செய்யலாம், என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே செல்வந்தர்களாக இருக்கணும் அப்படின்ற ஆசை பொதுவாகவே நமக்கு இருக்கும். ஆனால் எல்லாருனாலையுமே நம்ம நினைச்சது நமக்கு நடக்காது. பணம், காசு இது எல்லாமே சம்பாரிச்சு விடவும் முடியாது. நினைச்ச உடனேவே நம்மளால் பணக்காரர், அதாவது கோடீஸ்வரன் ஆக முடியுமா? முடியாது இல்லையா? எல்லாத்துக்கும் நேரமும் காலமும் நமக்கு கைகூடி வரணும். அந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் தேடி போகிறதுலையும் ஒன்றும் தவறு கிடையாது. அப்போது அதுக்கு நாம் இந்த மார்கழி மாதத்தில் வர சனிக்கிழமையை நாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ பணக்கார யோகம் கிடைக்கவும் இதுவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம்னே நமக்கு சொல்லலாம். இந்த மார்கழி மாத சனிக்கிழமைய, இந்த மார்கழி மாதத்தில் வர சனிக்கிழமைய நாம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டம், பண பிரச்சனை, பணத்தினால இருக்கிற கஷ்டம் எல்லாமே தீர்றதுக்கு நமக்கு பெருமாள் ஒரு வழி கொடுப்பாரு. அப்போது அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த அவல் இருக்குது இல்லையா, அது நாம் வாங்கிக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் குசேலனுக்கும் இருந்த நட்போட கதையும் தெரியும். குசேலன் ஏழையாக இருந்தப்போ தன்னுடைய நண்பர் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஒரு கைப்பிடி அவலை தான் பாசமாக வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பாரு. அந்த அவலை பிரசாதமாக சாப்பிட்ட கிருஷ்ண பரமாத்மா குசேலர் வீட்டில் செல்வமலையை பொழிய செஞ்சிருப்பாரு. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச கதை தான். மார்கழி மாதம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவல் வாங்கி வச்சுக்கோங்க. அதை பெருமாளுக்கு நிவேதனம் செய்யுங்க. அதில் நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து நாம் வாங்கி கொடுக்கலாம். இதை பெருமாள் கோயிலுக்கு வாங்கிட்டு போய் பெருமாள் பாதத்தில் அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பெருமாள் பாதத்தில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அவரை எடுத்து தர சொல்லுங்கள். அப்போது நீங்கள் உங்கள் பண கஷ்டமெல்லாம் தீரணும். உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக நீங்கள் போனீங்களோ அதெல்லாம், முக்கியமாக இந்த பண பிரச்சனை, இந்த வரவு செலவு, நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, பணத்தினால என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் மனசார பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கோயிலுக்கு போகும்போதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பெருமாளுக்கு துளசி மாலையும் தாயாருக்கு தாமரைப்பூ மாலையும் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போன மாலைகளை பெருமாளுக்கும் தாயாருக்கும் அணிவிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரார்த்தனையை பண்ணிட்டு அந்த பெருமாள் பாதத்தில் வாங்கி கொடுத்த அந்த அவலை வாங்கிக்கோங்க. அர்ச்சகர்கிட்ட கேட்டு அந்த அவலை நம்ம கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் கூட உங்கள் கூட யார் வந்திருக்கிறாங்களோ நீங்களும் அதை சாப்பிட்டுக்கலாம். இப்படி மார்கழி மாதம் சனிக்கிழமை இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை, பணத்தினால இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் உங்களுக்கு தீரும். நமக்கு குசேலரை போல கோடி கோடியாக செல்வம் வராட்டி கூட, அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காட்டி கூட, நமக்கு இருக்கிற பிரச்சனையாவது, அந்த பண கஷ்டத்தில் இருந்தாவது நம்மளை நிச்சயமாக பெருமாள் காப்பாற்றுவார். அவர் நமக்கு கை கொடுப்பாரு. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இது செய்யலாம். இது ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் இது போல் அவல் வாங்கிட்டு போய் இந்த மாதிரி பாதத்தில் வச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுங்க. நிச்சயமாக உங்கள் பண பிரச்சனை, பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வர்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதே போல் நரசிம்மர் கோயில் உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போய் இதே போல் துளசி மாலை வாங்கி கொடுத்து தாயாருக்கு இதே போல் தாமரை மாலை முடிஞ்சால் வாங்கி கொடுத்துட்டு
அங்கே நரசிம்மர் கோயிலில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பானகம் வந்து நீங்கள் அதே மாதிரி நரசிம்மர் பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி அங்கே வர்றவங்களுக்கு பானகம் வந்து கொடுங்க. இதுவும் உங்களுக்கு நல்லாவே வந்து கை கொடுக்கும். இதில் வந்து உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ, எது உங்களால் செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. நிச்சயமாக பெருமாள் வந்து உங்களை பணப்பிரச்சனை அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவார். இதை வந்து ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில்